தமிழக வெற்றி கழகத்தை பற்றி ஒரு சிறு நெகட்டிவ் கிடைத்தாலும் அதுதான் ஊடகங்களுக்கு ஃபிளாஷ் நியூஸ். ஆனால் எவ்வளவு நல்லது செய்தாலும் அதை ஒரு ஊடகத்திலாவது காமிப்பார்களா? இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யவும். தலைவர் விஜயின் அரசியல் வருகை அனைத்து கட்சியினரையும் கதிகலங்க வைத்துள்ளது. தலைவர் விஜய் அவர்கள் போகும் இடமெல்லாம் கூட்டம் வரும். அதுவும் சாதாரண கூட்டமல்ல, மக்கள் பெருவெள்ளம். இதுவரை இளைஞர்கள் மட்டும்தான் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என விமர்சித்து வந்தனர். ஆனால் தற்போது பெண்கள், வயதானவர்கள் என தலைவர் விஜய்க்கு ஆதரவு பெருகிக் கொண்டே வருகிறது. இதுபோல் ஒரு எழுச்சி எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக தலைவர் விஜய்க்கு தான் நடக்கிறது. இது நிச்சயம் அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்நிலையில் தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியில் வந்தபோது அங்கு கூடியிருந்த மக்களுக்கு குடிநீர், கூல்ட்ரிங்க்ஸ் என அனைத்தும் வழங்கி வந்தனர். ஆனால் ஊடக நண்பர்களோ இதை எந்த நியூஸ் சேனலும் காண்பிக்கவில்லை. ஏனென்றால் தலைவர் விஜய்க்கு எதிராக மட்டும்தான் செயல்படுகிறது ஊடகங்கள். மக்களே, நாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இழந்துவிட்டோம். திமுகவின் சதியால் விஜயகாந்த் வீழ்த்தப்பட்டார். இனியும் ஒரு தலைவரை நாம் இழக்கக்கூடாது. தலைவர் விஜய்க்கு நாம் அனைவரும் ஒன்றாக வாக்களிப்போம்.